ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி சண்டே. ஓகேங்களா? சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய நம்பிக்கை யாராலையும் எடுக்க முடியாது இல்லையா? அது நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளை நேசிச்சோம்னா இந்த எல்லா விஷயங்களும் நம்ம கூட இருக்கும். சில நம்மளுடைய மனசுக்குள்ள ஆறுதலும், நம்மளுடைய நினைவுகளுக்குள்ளே ஆறுதலும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அன்வான்டான விஷயங்கள் இல்லைன்னு சொல்ற வேதனையான விஷயங்கள் இது யோசிச்சுட்டே இருக்காதீங்க. வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும் இல்லையா? இதுதான் லைஃப். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்மலாம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொண்டு போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போடும்போது, ஒரு பேங்க்ல போடும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் நிற்போம் நம்ம இல்லையா? நின்று அதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அழகா கொடுத்து அதுல ஒரு சீல் வாங்கி அந்த 100 ரூபாயை அனுப்பிட்டோம் 200 ரூபாயை அனுப்பிட்டோன்னு சொல்லும்போது உள்ள சந்தோஷம். மணி ஆர்டர் வரும்போது யாராவது நமக்கு ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்ல ஒரு 1000 ரூபாய் தான் மினிமம் இருக்கும். அந்த 1000 ரூபாய் நமக்கு அந்த மணி ஆர்டர்ல வந்துச்சுன்னா பெரிய விஷயம். அதை விட அந்த மணி ஆர்டருக்கு கீழே ஒரு கொஞ்சம் வார்த்தைகள் எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா? சந்தோஷமா இருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு, இந்த பணத்தை இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க அனுப்பும்பொழுது அதை படிக்கும்போது ஏற்படுற சந்தோஷம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிடைக்குது? இல்லை இல்லையா? ஒரு விஷயம் ஃபன்னாவே சொல்லலாம். கோபால் எனக்கு பேபால்ல காசு அனுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா பேபால், ஜிபே, அது இதுன்னு சொல்லி நிறைய ஆப்ஸ் வந்துச்சு நமக்கு பணம் அனுப்புறதுக்கு. அப்போ வெயிட்டிங் டைம் இல்லை நமக்கு. அந்த ஒரு பணத்துடைய அந்த ரசிக்கிற தன்மை கூட நமக்கு இல்லை. எல்லாமே சம்பளம் பாருங்களா ஆன்லைன்ல வந்துடுது. நம்ம ஒருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோமா ஆன்லைன்ல, எல்லாமே கடகடகடன் ஆன்லைன்லேயே போயிடுது. அதனால நமக்கு ஒரு வெயிட்டிங் டைம் கூட இல்லை. ஒண்ணுமே அந்த அந்த இது பேமெண்ட் அனுப்பும் பொழுது ஒரு சர்வர் டவுன்னு வந்தா கூட அதை தாங்குற பொறுமை கூட நம்ம யாருக்கும் கிடையாது. அவ்வளோ கோவம். சே என்ன இது இப்படி எவ்வளோ நேரமா ட்ரை பண்றேன். அதே நம்ம அந்த காலத்துல 100 ரூபாய் அனுப்புறதுக்கு பேங்க்ல 1 மணி நேரம் நின்றுப்போம். அது எவ்வளவு சுகமான நினைவுகள் இல்லையா? நம்ம எத்தனை பேர் அதை நம்ம வாழ்க்கையில யோசிக்கிறோம் இல்லையா? கிடையவே கிடையாது. ஏன்னா அவசர உலகம், அவசரமான வாழ்க்கை. யாருக்கு என்ன நடந்தா என்ன, ஏது நடந்தா என்ன, நான் நல்லா இருக்கிறோம், நான் நல்லா இருந்தேன்னா போதும். போற போக்கில் எவனா அழுறானா, ஓ அப்படியே அதை ஒரு 2 வீடியோ எடுத்து எதையா போட்டு லைக்ஸ் வியூஸ் வாங்கலாமா? இதுதான் மனுஷ வாழ்க்கையா இருக்கு இல்லையா? நேற்று சூப்பரா எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பிக் பாஸ்ல உண்மையா சொல்றேங்க, நான் உண்மையா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா தவற தட்டி கேட்ட விஷயம். ஒருவேளை அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு நேற்று நடக்கலைன்னா அவங்களுக்கு மறுபடியும் அது ஒரு அந்த தவறுன்ற அந்த உணர்வே அவங்களுக்கு வராமல் இருந்திருக்கும் இல்லையா? அவங்க பண்ண தவறு, அவங்க பண்ணின விஷயங்கள் அந்த ஒரு பிக் பாஸ்ல எந்த சீசன்லையும் நடக்காம அந்தரங்க விஷயங்களை பேசுறது, அந்தரங்கமான வாழ்க்கை வாழ்றது, ஒரு பொது இடத்துல அவ்வளோ கேமரா இருக்குன்னு யோசிக்காம தவறா அந்த பார்வதியும் கமருதீனும் நடந்துகிட்ட விஷயம் நம்ம எல்லாரையும் எவ்வளோ பேரை மன உளைச்சல் ஆச்சு. எவ்வளோ பேர் பிக் பாஸ் வந்து, ஏன்னா குழந்தைகளெல்லாம் வச்சு நிறைய பேர் பார்க்குறவங்க ஆஃப் பண்ணி போட்டாங்க. ஏன்னா அசிங்கமா இருக்கு. வெளியில இருந்து வரவங்களும் சொல்றாங்க, அதை பத்தி அவங்க யாருமே கேர் பண்ணல. இது ஏன் வாழ்க்கை ஏன் உலகம்ன்ற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை வண்டிக்குள்ள உட்கார வச்சு அவ்வளவு தவறுதலா அவங்களை எவ்வளவு ட்ரிகர் பண்ண முடியுமோ தன்னுடைய அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மன ரீதியாகவும் அவங்களோட எமோஷ்னலி அவங்கள டவுன் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க பண்ணாங்க. பட் கடைசியா என்ன பண்ணாங்க, உடல் ரீதியாகவும் அவங்கள காயப்படுத்தி வெளியே தள்ளினாங்க. ஒரு பெண்ணுன்னு யோசிக்காம, ஒரு தாய், ஒருத்தருடைய மனைவி, புரியுதா? ஒரு சமுதாயத்துல அந்த பெண் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்த பொண்ணு, அதை எதையுமே அந்த பொண்ணு யோசிக்கல. அவளும் ஒரு பெண். ஆனா அதை யோசிக்காம அவளை காயப்படுத்தணும், அவளை அசிங்கப்படுத்தணும், அவளை பழிவாங்க. அதாவது நேற்று அழகா கேட்டார் விஜய் சேதுபதி சார், நீ பண்ற கன்றாவி ஊரே பார்த்துச்சு, ஆனா இந்த 7 பேர் பார்த்ததா? சரி, அந்த 7 பேர்னாலும் இவ எத்தனை பேர்கிட்ட போய் சொன்னான்றது உனக்கு தெரியுமான்னு அவனை கேட்டப்போ அவன் தலை குனிச்சுலாம். பாத்தீங்களா? இதுதான் புரியுதுங்களா? அந்த பெண்ணை தூக்கி வெளியே போட்டப்போ அவ என்ன நினைச்சிட்டா, அவளை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அவங்க 2 பேரும் அந்த கார்ல உட்காந்து எவ்வளவு விஷயங்களை ஆர்கியூ பண்ணாங்க. பட் ஆனாலும் என்ன, நேர்மை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வரும். மாதிரி தண்டனை, தப்பு செஞ்சவனுக்குரிய தண்டனை கிடைக்கும். டக்குன்னு அந்த ரெட் கார்டு தூக்கி காமிச்சப்போ அந்த எல்லாரும் எப்படி கத்துனாங்க பாத்தீங்களா? அப்ப எல்லாரும் எதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க? இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன், ஒரு அநீதி நடக்கும்போது. ஆனாலும் அவர் ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா? நீங்க அத்தனை பேர் அந்த வண்டியில இருக்கும் பொழுது அந்த பெண்ணை இந்த 2 பேர் உட்கார்ந்து பேசும்பொழுது நீங்க எதுக்காக அமைதியா இருந்தீங்க? நீங்க எதுக்காக அமைதியா இருந்தீங்க? நீங்க எதுக்காக வாய் மூடி இருந்தீங்கன்னு அவர் கேட்டார் இல்லையா? அவங்களால பதில் சொல்ல முடிஞ்சது. அப்ப என்ன கேட்டாரு, அந்த இடத்துல உன்னுடைய சகோதரியோ உன்னுடைய சகோதரனோ உனக்கு வேண்டப்பட்டவங்க இருந்தா நீ இந்த மாதிரி அமைதியா இருப்பியான்னு கேட்டாங்க. நியாயமான கேள்விதானே இல்லையா? இதே மாதிரிதான் நம்ம நிறைய பேர் நிறைய மைக் வேலை செய்யலான்னு பாத்துக்கிறப்ப நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா போயிட்டு நிறைய பேர் இதே மாதிரிதான் நம்மளை சுத்தி அநீதிகள் நடக்கும் பொழுது, தவறுகள் நடக்கும்போது நமக்கு என்னன்னு நம்ம கடந்து போயிடும். அப்படி தயவு செஞ்சு போகக்கூடாது. ஒரு சின்ன தவறுகளை பார்த்தாலும் சரி, அது சின்னது, ஆரம்பத்திலேயே அந்த தவறை என்ன பண்ணணும், அதை சரிப்படுத்திடணும். புரியுதுங்களா? நீங்க ஒரு தவறை சரிப்படுத்த போறீங்கன்னா அந்த தவறு செய்யறவங்களுக்கு தான் செய்யற தவறு என்னன்னு புரிய வைக்கணும். புரியுதுங்களா? நீங்க போயிட்டு உங்களை அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு அவங்கள காயப்படுத்துறதோ இல்ல வேற ஏதோ பண்றதோ கிடையாது.
புரியுங்களா? தவறு, நீ பண்ற தவறு தவறு. இது என்ன? இது நம்ம குடும்பத்திலே ஆகட்டும், நம்முடைய ஆஃபீஸ்ல ஆகட்டும், நம்மளோட சுற்றுச்சூழல் ஆகட்டும், ஈவன் இந்த சோசியல் மீடியால கூட ஆகட்டும், ஒரு தவறை பார்க்குறோமா, அந்த தவறு இதுதான், நீ பண்றது தவறு அப்படின்றத நம்ம சுட்டி காட்டணும். அந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, எவ்ரி திங் கிராண்டட். ஆமா, நம்ம அமைதியா இருந்தோம்னா, அமைதி வந்து என்ன சொல்லுவாங்க, சம்மதத்திற்கு அறிகுறின்னுவாங்க இல்லையா? நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம போய் நின்று ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு விஷயத்த, ஓகே நம்ம பண்றது கரெக்ட் தான், இவங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி தோணிடும். ஒரு சில பேர் என்னன்னா, எதாவது ஒன்று கேட்க போனால் அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்ம எதுக்குங்க தேவையில்லாத இந்த பிரச்சனையில நம்ம இருந்தோமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அது மாதிரி இருக்காதீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு ஒருவேளை இவங்களால வராமல் இருக்கலாம், ஆனால் வேற ஒருத்தரால வேறொரு ரூபத்தில் வரும்பொழுது அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. இது குடும்ப உறவாகட்டும், இது வந்து ஆஃபீஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் நான் பொதுவாக தான் சொல்கிறேன். ஸோ தவறுகள் எங்கே பார்த்தாலும் தட்டி கேட்க மறந்துடாதீங்க. நீங்கள் ஒரு வேளை நேர்மையானது பக்கத்தில் நிற்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீங்களா, பயப்படாதீங்க. உங்களுடைய நேர்மையை சொல்ல நீங்கள் ஒரு ஆள் போதும். நீங்கள் ஒரு ஆள் நின்னீங்கன்னா போதும், உங்கள் கூட சேர்ந்து வர பலர் வருவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் சின்ன நம்மளால என்ன பண்ண முடியும், உங்களாம் பெரிய ஆளுங்க கிடையவே கிடையாதுங்க. இவங்களை என்ன வேணாலும் பண்றதுக்கும் முடியும். புரியுதா? உங்களுடைய நேர்மை, அதற்குரிய ப்ராப்பரான வேலை போனால் தவறுகளை நீங்கள் கண்டிப்பாக தட்டி இது பண்ணலாம். ஒரு சின்ன விஷயங்களை ஆரம்பத்திலே அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. அது வந்து எப்படின்னா, ஒரு சமூகத்தில் இப்போ ஒரு பொது நலமா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, கேள்வி கேட்க யாரும் இல்லாட்டினாலும் அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், டேடி தேவையில்லாம பேசாதீங்க, மம்மி பேசாதீங்கன்னு அந்த குழந்தைங்க சொல்லும் பார்த்தீங்களா? ஏன்னா அதுங்க தட்டி கேட்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நாகரிகம் கருதி இந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கிறோம். இதே ஒரு பப்ளிக்கில் சண்டை போட்டால் என்ன பண்ணுறாங்க, 4 பேர் சுற்றி வந்து, ஏன் பொண்டாட்டியாக கூட இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே வச்சு பேசியா, ஏன் வெளியில் பேசு கேட்குறோம் இல்லையா? இதுதான் குடும்பத்தில் நடக்குது. ஆஃபீஸில் ஒரு 2 பேர் பேசுகிறாங்க, ஆர்கியூமெண்ட் நடக்குதா, சுற்றி எல்லாரும் வராங்களா, எல்லாம் தடுக்கிறாங்க. ஆனால் ஒரு சமூக வலைதளத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை ஒருத்தவங்க தவறாக பேசுகிறாங்க, தவறான விஷயங்கள் செய்கிறாங்க, நம்மளாம் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே 4 ஃபோனுங்க. ஐயோ, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தவறுகளை தட்டி கேட்காம நம்ம ஒரு இதில் போயிடுறோம். தயவு செஞ்சு அப்படி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இது நமக்கு நடந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு நடந்தாலும் சரி, தவறுன்றது நம்ம அதுக்குரிய நியாயம் கிடைக்கும். சில தவறு பண்றவங்க யோசிப்பாங்க, நம்ம யாரு என்ன கேட்க முடியாது, இந்த கமருதீன் பார்வதி பண்ண மாதிரி நம்ம யாரை தட்டி கேட்பா அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஜாலியா பாத்தீங்களா? அந்த ப்ரோக்ராம் முன்னாடி 2 பேரும் எப்படி டூ இட் போட்டு, அந்த ஒரு கில்ட்டி கான்சியஸே இல்லாம, ஐயோ நம்ம இப்படி ஒரு பண்ணிட்டோமே, ஒரு பெண்ணுக்கு இப்படி பண்ணிட்டோமே, அவளை உடல் ரீதியா காயப்படுத்திட்டோமே, அந்த ஒரு பயமே இல்லாம, அந்த ஒரு கில்ட்டியே இல்லாம எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்க எதிர்பார்க்கல, அவங்களுக்கு நேற்று அந்த முடிவு வரும். எல்லாருக்கும் அதான் சொல்ல, தவறு செய்யறவங்க ரொம்ப நெஞ்செழுத்தமா தவறு செஞ்சுட்டு இருக்கீங்களா, யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. வீட்டுல ஆகட்டும், வெளியில ஆகட்டும், ஒரு சில ஆண்கள் பாத்தீங்கன்னா தவறுகள் செஞ்சு, அதாவது குடும்பத்துல தன் மனைவினா அவன் நமக்கு ஒரு அடிமை, அவளை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துல என்ன வேணாலும் பேசுறது. உங்களையும் தட்டி கேட்க ஒரு ஆள் வருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, உங்க வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு ஆள் வளர்ந்து வருவாங்க உங்களை கேள்வி கேட்கறது. அன்னைக்கு நீங்க இந்த முகத்தை கொண்டு போய் எங்கேயும் வைக்க முடியாது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒருத்தர் என்ன பண்ணானா, ஒரு கப்பல்ல ஒரு 1000 பேர் கிட்டத்தட்ட போயிட்டே இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ரூம் இருக்கும் இல்லையா? அப்போ ஒருத்தர் என்ன பண்ணானா, அந்த ரூம்ல உட்காந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆணி வச்சுட்டு கீழே அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பக்கத்துல ரூம்ல இருக்கவங்க சத்தம் கேட்டவங்க வந்து அவங்க கிட்ட பார்த்து, என்னப்பா பண்றானோன்னு, நான் சும்மா ஆணி அடிச்சு ஓட்ட போட்டுட்டு இருக்கேன். அப்போ எல்லாரும் சொல்லலாம், என்னையா பண்ணிட்டு இருக்க, இது தேவையில்லாத வேலை, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, அவன் சொன்னானா, என் ரூம்ல நான் பண்றேன், உனக்கு என்ன அப்படின்னு. அவங்க எல்லாம் ஆமால, அவன் ரூம்ல தானே பண்றான், நமக்கு என்னன்னு ஒதுங்கி போயிட்டாங்களாம். என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் அந்த ஓட்ட வழியா தண்ணி நிரம்பி உள்ள வந்து அந்த கப்பலே முழுகி போற மாதிரி ஆகி அவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்களாம். இது ஒரு கதை. அப்ப என்னன்னா, அவனோட பிரச்சனை அவனுக்கு தானே, நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கி போனதாலதான் அவங்க அத்தனை பேர் அப்ப தப்பு செஞ்சவன் அப்பவே அவன் கையில உள்ள ஆணியை பிடுங்கி அவனை செவுட்டுல 2 போட்டிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? இதே மாதிரிதான் நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கா நடக்குது, அவங்களுக்கு தானே நடக்குது. அவங்க மேல நம்மளை அறியாம நமக்கு ஏதேனும் ஒரு பொறாமை, ஒரு வன்மம், நமக்கு அவங்க பர்சனல் கோபம் இருக்காது, அவங்களுக்கு நமக்கு பர்சனலா ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே இருக்காது, ஆனா அவங்க மேல ஏதோ ஒரு கோபம் இருக்கும். ஸோ என்னன்னா, அதை இன்னொருத்தவன் பேசி தீக்கும் போது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்பா நம்மளால முடியாத அவன் பண்ணிட்டான், அவன் பேசுறது தப்பா சரியானலாம் நமக்கு யோசிக்க தெரியாது. இந்த மனுஷங்க வந்து காயப்படுறாங்க இல்லையா, இந்த மனுஷங்க அழுறாங்க இல்லையா, அதை பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷம், ஒரு குரூர புத்தி, அது சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மனுஷன் மனசுல உள்ள ஒரு கேரக்டர். அது என்னன்னா, அவன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன, பட் ஆனா நான் கேட்க வேண்டியது அவன் கேட்டான்ல, அப்படி அவன் கேட்கறது நியாயமா தவறா அதை யோசிக்கிறதே இல்லை. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க. தவறுன்னு தெரிஞ்சா அது என்னவா இருக்கட்டும், நீங்க வாயை திறந்து பேசுங்க. நீங்க ஒரு சில தவறுகளை தட்டி கேட்காம ஒதுங்கி இப்ப வீட்டுல கூட பிரச்சனை நடக்கும், சில ஒதுங்கி எனக்கு என்னப்பா நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தோம், அப்படி இருக்காதீங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்க மேல உங்களுக்கு
கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு அதாவது உங்க மேல உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை, இந்த தவறை தட்டி கேட்கிற தைரியம் எனக்கு இல்லைன்றது தான் நம்மளுடைய நிலைமை ஆயிடும். தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன வாழ்க்கையில என்னங்க ஆயிட போகுது, என்ன ஆயிட போகுது சொல்லுங்க. கடவுள் கொடுத்த உயிர் ஒரு நாள் போகத்தான் போகுது. நியாயமான விஷயத்துக்கு கேளுங்க, ஒன்றும் ஆயிட போறது இல்லை. புரியுதா? அதுக்காக நீங்க போயிட்டு கொடியை பிடிச்சிட்டு ரோட்ல நின்று போராடுங்கன்னு சொல்ல. உங்க கிட்ட நடக்கிற அநீதிகளை தட்டி கேளுங்க. உங்களால தட்டி கேட்க தைரியம் இல்லையா? அந்த தவறு அவங்களுக்கு எப்படி நடக்குது, அந்த தவறுன்றதை அவங்க எப்படி உணரணும், அவங்க பேசுற வார்த்தைகள் இருக்கு, அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ற விதங்கள்னு இருக்கு இல்லையா? இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அட்வான்ஸ்ட் ஆகிட்டீங்க. நாங்களாம் அந்த காலத்துல ஒரு பிரச்சனைனா பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா கூட இங்கேருந்து போய் கதவு தட்டுவோம். தட்டி அண்ணா சண்டை போடாதீங்கண்ணா, இல்ல அம்மா சண்டை போடாதீங்க, வீட்டுல உள்ள பெரியவங்க போய் இருப்பாங்க. அந்த வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களா, எங்க அம்மாலாம் போய் விட எத்தனையோ நாள் பக்கத்து வீட்டுல போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா மறுபடியும் சண்டை போடும். இன்னைக்கு அப்படி கிடையாது இல்லையா? இன்னைக்கு என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்காதீங்க. இன்னைக்கு நீங்க கடந்து போற விஷயம் நாளைக்கு உங்களுக்கு வரலாம். அது மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு மற்றவங்களை அசிங்கப்படுத்துறவங்க உங்களை ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு இடத்துல வேற ஒருத்தவங்க மூலமா நீங்க அசிங்கப்படலாம். நமக்கு வந்தா அது வலி, மற்றவங்களுக்கு வந்தா அது சந்தோஷம் கிடையாது. எல்லாரையும் உங்களை மாதிரி நேசிங்க. புரியுதுங்களா? யாரும் யாருக்கும் விரோதி இல்லைங்க. இந்த உலகத்துல நம்ம எதையும் கொண்டு போக போறது. ஒருவேளை ஒருத்தர் பணக்காரனா இருக்கான், ஏழையா இருக்கான், அது அவனுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலையால அல்ல, அவனுடைய படிச்ச படிப்பு, அவனுடைய செய்யற வேலையை தான். நீங்க என்னென்ன செய்றீங்களோ அந்த உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். நீங்க நினைக்கிறீங்க தப்பானவன்லாம் அவனெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அவனால யாருங்க பேச, அப்படி நினைக்காதீங்க. அவன் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஊசி போதும். புரியுங்களா? ஒரு சின்ன விஷயம் போதும் ஒரு மனுஷனுடைய ஆட்டம் காண்றதுக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு இந்த வருஷம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. நம்மளை சுற்றி ஏதேனும் ஒரு அநீதி நடக்குதா, நம்மளை சுற்றி ஒரு தவறான விஷயங்கள் நடக்குதா, நம்மளால அது கேட்க முடியுமா, இல்ல அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுங்க. தவறான வார்த்தைகள் உங்களை சுத்தி யாராவது பேசுறாங்க, மெயினா சோசியல் மீடியாலே சொல்ற தவறான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அவங்க அப்படி கிடையாது, அப்ப அவங்கள பத்தி தவறா பேசுறாங்களா, அந்த இடத்துல நீங்க அழகா ரியாக்ட் பண்ணலாம். அந்த இடத்த விட்டு அழகா வெளியே போயிடுங்க. உங்க குடும்பத்துல ஒரு விஷயங்கள் நடக்குதா, தவறா பேசுறாங்களா, தவறான விஷயங்கள், தேவையான விஷயங்களை பேசுங்க. தேவையில்லாத விஷயங்களை வார்த்தைகள் மூலமா பேசாதீங்க. வார்த்தைகள் ரொம்ப ஷார்ப். நீங்க பேசின பிறகு எத்தனை சாரி கேட்டாலும் அந்த காயம் மாறாது. புரியுதுங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெளியில உள்ள புண்ணுக்கு கூட நம்ம மருந்து போட்டலாம், மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு வரவே வராது. நம்பிக்கை துரோகிகளை கண்டா ஒதுங்கி போயிடுங்க. ஐயோ அவனை மறுபடியும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அவன் அதே நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு பண்ணுவான். அதை நீங்க மறந்துடாதீங்க. புரியுதா? ஒரு தடவை ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், அவன் துரோகியாத்தான் இருப்பான். அவன் என்னதான் திருந்தினாலும் நம்ம மனநிலைக்கு அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கும். அதை விட பெட்டர், அவனை நீங்க மன்னிச்சிட்டீங்களா, இவனை மன்னிச்சிட்டேன் அவ்வளவுதான். மறுபடியும் அந்த இணக்கம் கொண்டு வராதிங்க. அது லைஃப்ல ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆகட்டும், ஸ்கூல் ஆஃபீஸ் பிளேஸ்ல ஆகட்டும், எங்கே ஆனாலும் சரி கவனம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்களா, அவங்களால சில காயங்கள் பட்டுச்சு, அதோட அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போயிடுங்க. அவங்கள போய் நீங்க பயங்கரமா பதிலுக்கு பதில் நான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்க ஒதுங்கி போறதே அதே உங்களுடைய கேரக்டரை காட்டுது. புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயங்களை, நம்பிக்கை துரோகம், இல்லை உங்களை ஒருத்தவங்களை காயப்படுத்துறாங்களா, அந்த மாதிரி விஷயத்துல ஒதுங்கி போங்க. ஆனா தவறுகளை பார்க்கும்பொழுது ஒதுங்கி போகாதீங்க. நேற்று விஜய் சேதுபதி சொன்ன சார் சொன்ன விஷயம் தான். என்னன்னா, உன் குடும்பத்துல நடந்தா உனக்கு என்ன வலிக்கும், உன் மனைவியை ஒருத்தவங்க தவறா பேசினா உனக்கு வலிக்குமா, உன் சகோதரியை ஒருத்தவங்க தவறா பேசினா வலிக்குமா, அந்த மாதிரி நினைங்க. யாரை தவறா பேசுறாங்க, தவறான விஷயங்களை பண்றாங்களா, என்கரேஜ் பண்ணாதீங்க. சின்ன தவறுகளை ஆரம்பத்திலே கிள்னாதான் சமுதாயத்துல அது ஒரு ஆழம் விழுது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறுகள் அப்படியே விரிஞ்சு அவங்களே அப்படி பண்றாங்க, அது தப்பு இல்லை, இப்ப நம்ம பண்ணா என்ன தப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும். தவறு தான். புரியுதுங்களா? அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நம்முடைய தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரத்தை நீங்க மறந்துடக்கூடாது. என்னதான் சயின்ஸ் வளர்ந்தாலும் நமக்குடைய அந்த பாச பிணைப்புகள் எப்பவுமே மாறாது. அது மறந்துடாதீங்க. ஓகேங்களா? முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மறந்துடாதீங்க. எந்த தவறுகளை பார்த்தாலும் தட்டி கேட்கணுன்றதுக்காக வேற மாதிரி தட்ட போயிடாதீங்க. வார்த்தைகளால முடிஞ்சா கேளுங்க. அவங்க பேசுற தவறை விட நீங்க பேசுற வார்த்தை அதிகமாயிடாதபடி பார்த்து அவங்க செஞ்சவங்களுக்கு அந்த தவறு என்னன்றத அந்த நியாயமான விதத்துல அந்த தவறை அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க. ஓகேங்களா? டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.